சூரியன் சீரும் எத்தனை வியப்படா ஆண்ட தலைக்கணம் அத்தனை சிறப்படா தமிழினம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன கிளாஸில் பேஜ் நம்பர் 10 பார்த்தோம் இல்லையா? அதில் என்ன பார்த்தோம்? எழுத்தை நீக்கு சொல்லே எழுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த எழுத்தை நீக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த சொல்லெல்லாம் இதில் எழுதுனதுக்கு 6 கோடு இருக்கு இல்லைங்களா? அதில் நீங்கள் ரைட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த கிளாஸ் நம்ம பேஜ் நம்பர் 11 பார்க்க போகிறோம். ஓகேவா? பட்டியலை படி பிடித்ததை சுவை. என்ன எழுதி ரைட் பண்ணியிருக்காங்க? படிங்க, தெளிவாக படிக்கணும். படிக்கிறப்ப பட்டியலை படி பிடித்ததை சுவை. ஓகேவா? இப்போது வீட்டில் பொதுவாக என்ன பண்ணுவோம்? காலையில் அம்மாட்ட சாப்பாடு செய்வோம் இல்லையா? அப்போ ஏதான அம்மா என்ன செஞ்சு கொடுப்பாங்க? இட்லி இல்லை தோசை இல்லை சப்பாத்தி பூரி அது மாதிரி எதுனா என்ன பண்ணுவாங்க? ஒன்று தான் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இதே வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே போவோம்? வெளியில் போகிறப்ப சாப்பிட எங்கே போவோம்? நம்ம உணவகத்துக்கு போவோம். இப்போ உணவகத்தில் என்ன பண்ணுவாங்க? ஒரு விதமான சாப்பாடு தான் இருக்குமா இல்லை பல வகையாக இருக்குமா? பல வகையான சாப்பாடு தான் என்ன பண்ணுவாங்க? உணவகத்தில் இருக்கும். இப்போ பொதுவாக நம்ம புக்கில் என்ன இருக்குது? அங்கே உணவகம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? இந்த உணவகத்தில் இங்கே போர்டு இருக்குது. இந்த போர்டில் இந்த உணவகத்தில் என்னென்ன சாப்பாடெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த போர்டில் என்ன பண்ணியிருக்காங்க? ரைட் பண்ணியிருக்காங்க. நம்ம போகிறப்ப என்ன பண்ணுவோம்? உணவகத்துக்கு போகும்போது இந்த போர்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னு படித்து பார்த்து அதுக்கப்புறம் இந்த உணவகத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம் இல்லையா? இப்போ பாருங்கள், 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டுருக்காங்க? சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி உள்ளேயும் 2 பேர் சாப்பிட்றாங்க. இப்போ நாம் ஃபஸ்ட்டு போகும்போது என்ன பண்ணணும்? இந்த போர்டில் உள்ளதை படிக்கணும். இப்போ இந்த போர்டில் என்னென்ன சாப்பாடு எழுதியிருக்காங்க அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்? படிக்க போகிறோம் இல்லையா? இப்போ நான் படிக்கிற மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்? உங்கள் கை விரல வச்சு நீங்களும் அதை அழகாக படிக்கணும், தெளிவாக படிக்கணும். ஓகேவா? படிக்கலாமா? என்ன ரைட் பண்ணியிருக்காங்க? குட்டி இட்லி, நெய் தோசை, மசால் தோசை, ஆப்பம், இடியாப்பம், கேழ்வரகு அடை, கேழ்வரகு அடை, சோளப்பிட்டு, அவல் உப்புமா, சப்பாத்தி, பூரி கிழங்கு, பொங்கல், மெதுவடை, இனிப்பு பணியாரம், பழச்சாறு, பனிக்கூழ். இதெல்லாம் என்ன இருக்குது? இந்த உணவகத்தில் இது எல்லாமே இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அது என்ன பண்ணணும்? நம்ம விரும்பி சாப்பிட்லாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேஜ் நம்பர் 12. ஓகேவா? பேஜ் நம்பர் 12ல் வரிசை படுத்து வழியை கண்டுபிடி. வரிசை படுத்து வழியை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அகர வரிசையில் சொல்லணும். அகர வரிசை தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ உயிர் எழுத்துக்கள் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நல்லா படிச்சிருப்பீங்க. உயிர் எழுத்து மெய் எழுத்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதே தான் நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்ன பண்ண போகிறீங்க? படிக்க போகிறீங்க. கொஞ்சம் கூடுதலாக படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாருங்கள், உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. இந்த என்னென்ன உயிரெழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இதெல்லாம் என்ன? உயிர் எழுத்துக்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் அப்படின்னா மொத்தம் எத்தனை எழுத்து வரும்? மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது 18. மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. இது மெய் எழுத்துக்கள் என்னென்ன பாருங்க. நான் சொல்றப்ப நீங்க என்ன பண்ணணும்? என்னோட சேர்ந்து சொல்லணும். இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இஷு, இல்லு, இரு, இன்னு. இதெல்லாம் என்ன? மெய் எழுத்துக்கள். ஓகேவா? அந்த உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அகர வரிசைக்கு போக முடியும். ஓகேவா? இப்போ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அகர வரிசை செல்லுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா? இப்போ வந்து பாருங்களேன், நிறைய இதில் என்ன இருக்குது? நிறைய வார்த்தைகள் உள்ளே இருக்குது. இதை நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டான பாதைக்கு நீங்கள் போகணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அகர வரிசையில் ஆ. இப்போ இங்கே என்ன ரைட் பண்ணியிருக்காங்க? அணில். என்ன ரைட் பண்ணியிருக்காங்க? அணில். அடுத்தது ஆண் போகணும் இல்லையா? அப்போ என்ன நெக்ஸ்ட் இருக்குது? 6. அப்போ அந்த அணிலேருந்து இந்த 6க்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு கோடு போடணும். உங்கள் பென்சிலை வச்சு அழகாக கோடு போடுங்க. அடுத்தது பாருங்கள், ஆவணாவுக்கு பண்ண வரும் ஈனா இல்லைங்களா? அடுத்து ஈனாவுக்கு போங்க. இறகு இருக்குது இல்லைங்களா? பென்சிலால் நீங்கள் அழகாக இறகுக்கு போகணும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஈச்ச மரம். ஈச்ச மரம் இருக்குது இல்லைங்களா? அடுத்து என்ன? ஊனா. அடுத்து என்ன? உப்பு. கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கரெக்டாக மெதுவாக நீங்கள் பொறுமையாக செய்யுங்க, ஒன்றும் அவர்ச்சந்தே கிடையாது. உப்பு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது? ஊமத்தம்பூ இருக்குது இல்லைங்களா? நெக்ஸ்ட் என்ன? ஏனா. எலும்பிச்சை.
நெக்ஸ்ட் என்ன ஏர். நெக்ஸ்ட்டு ஐ வரும் இல்லையா ஐப்பசி. நெக்ஸ்ட் பாருங்கள் ஐப்பசிலேருந்து ஒளிப்பெருக்கி. அது வந்து வந்தீங்கன்னா ஓணான். அடுத்தது ஔடதம். கரெக்டாக அந்த வழிக்கு நம்ம கரெக்டாக செஞ்சுடுவோம். ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணணும் பொறுமையாக பார்க்கணும். அதுக்கு நல்லா நீங்கள் என்ன பண்ணால் நோட்டில் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் நீங்கள் என்ன பண்ணணும் ரைட் பண்ணி பார்க்கணும். அதனால் தெளிவாக படிக்கணும். தெளிவாக படித்தா நீங்கள் அகர வரிசையை ஈஸியாக என்ன பண்ணிடலாம் வழியை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேஜ் நம்பர் 13. விளையாடு வலிமை பெறு. விளையாடு வலிமை பெறு. விளையாடு வலிமை பெறு. இங்கே பாருங்கள் நிறைய விளையாட்டுகள் விளையாடுறாங்க. இது என்னென்ன விளையாட்டுகள் என்னென்ன விளையாட்டுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? என்ன விளையாட்டு விளையாடுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்ணாமூச்சி விளையாடுறாங்க, கயிறு தாண்டுறாங்க, பம்பரம் விளையாங்க, அடுத்து சதுரங்கம் விளையாடுறாங்க, அப்புறம் பல்லாங்குழி, காய் விளையாடுதல், இந்த மாதிரி நிறைய விளையாட்டு விளையாடுறாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளாக விளையாட மாட்டாங்க, அப்படியே சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க விளையாடுறாங்க. நாம் என்ன பண்ணுவோம் வீட்டில் செல்லை வச்சு விளையாடுவோம். செல்லு மட்டும் தான் நம்ம கூட இருக்கும், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி விளையாடவே கூடாது. செல்லுலேயே அதையே பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நிறையா விளையாடு சேர்ந்து விளையாடும்போது தான் நமக்கு உடம்புக்கு சுறுசுறுப்பாகவும் இருக்கும், மன நிறைவாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இன்னும் நம்ம இங்கே பாருங்கள் கண்ணாமூச்சி விளையாடுறாங்களே, இது எப்படி ஆனால் கண்டுபிடிக்கிது பாருங்கள் இந்த பொண்ணு. அது எப்படி தேடி நிறையா மூளைக்கு என்ன பண்ணுது நிறைய வேலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி சேர்ந்து விளையாண்டாதான் நம்ம விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் நமக்கு தெரியும். ஒரே ஆளாக விளையாடக்கூடாது, விளையாட சேர்ந்து தான் விளையாடணும். விளையாடும் போது நமக்கு மனசு என்ன பண்ணுவோம் நிறைவாக இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி இதெல்லாம் வந்து பாரம்பரிய விளையாட்டுகள். இங்கே பாருங்கள் இது என்ன விளையாட்டுகள்? காய் விளையாடுதல், பம்பரம் விளையாடுதல், கயிறு தாண்டுதல், சதுரங்கம் விளையாடுதல், பல்லாங்குழி விளையாடுதல், கண்ணாமூச்சி விளையாடுதல். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடணும். சரிங்களா? அடுத்து பேஜ் நம்பர் 14. ஓகேவா? பேஜ் நம்பர் 14ல் என் சொல் வங்கியில் சேமித்தவை. என் சொல் வங்கியில் சேமித்தவை. இங்கே நிறைய வேர்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா உரிய ஒழிப்புடன் படித்தும் எழுதியும் பழகன்னு கொடுத்துருக்காங்களே, அந்த சொற்களை நம்ம நல்லா வேகமாக படிக்கணும், சரியான ஒழிப்புடன் படிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் எனக்கு மைனா, தோசை, கிளி, யானை, வடை, பூனை, ஆறு, வெடி. நான் படிக்கிறப்ப நீங்களே என் கூட சேர்ந்து படிங்க. சேர்ந்து படிக்கிறப்ப தான் நம்ம படிக்க படிக்க அந்த வார்த்தை நல்லா தெளிவாக நமக்கு புரியும். மேளம், குதிரை, காகம், பந்து, முதலை, சேவல், விசிறி, சீப்பு. நெக்ஸ்ட் பாருங்க குரங்கு, வானுறுதி, கண்ணாடி, தேங்காய், மயில் தோகை, பழச்சாறு, பேருந்து, வான்கோழி, மீன் தொட்டி, எலும்பிச்சை, உண்டியல், வானுறுதி, நெய் தோசை, வெல்லம், பூங்கொத்து, மிதி வண்டி, நாள் காட்டி. நெக்ஸ்ட் பாருங்க கரும்பு, ஐப்பசி, பணியாரம், மசால் தோசை, இடியாப்பம், கட்டெரும்பு, மெழுகுவர்த்தி, ஈச்சமரம், பூரிக்கிழங்கு, ஒளி பெருக்கி, சோளப்பிட்டு, ஊமத்தம்பூ, பனிக்கூழ், பல்லாங்குழி. ஓகேவா? நிறைய வார்த்தைகள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு என்ன கொஞ்சம் புதுசாக தான் தெரியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், பக்கத்துலேயே அம்மா உட்கார வச்சு இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப படிங்க. திரும்ப திரும்ப படிக்க படிக்க உங்களுக்கு என்ன பண்ணும் அந்த வார்த்தை தெளிவாக புரியும். ஓகேவா? உங்களுக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க்கே என்னென்னா இது உங்கள் நோட்டில் உங்கள் தமிழ் நோட் வச்சுருக்கீங்களே அந்த தமிழ் நோட்டில் இது எல்லாமே ஒன் டைம் ரைட் பண்ணால் போதும். நிறைய வார்த்தைகள் வேண்டாம். அதில் ஒரு 10 வார்த்தை எடுத்து அழகாக ஒரு ஒன் டைம் ரைட் பண்ணுங்கள். சொல்லிக்கிட்டு எழுதுங்க. எழுத்து கூட்டி படிக்கணும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு என்ன பண்ண வார்த்தைகள்லாம் நல்லா படிக்க தெரியணும். அதனால் ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி சொல்லி எழுதினீங்கன்னா உங்களுக்கு அது மெமரியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸை பார்க்கலாம்.